வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் வந்து வீட்டில் வந்து செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வந்து நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். வாங்க நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து வீட்டில் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். கோதுமை மாவோடைய கலரை மாற்றுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல வெதுவெதுப்பான சூடு, அதாவது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க. தண்ணி சுடு தண்ணி, பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்ல டைட்டான மாவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்து நூடுல்ஸ்க்கு வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா முறுக்கு உரல் பார்த்திங்களா, அதில் கூட நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போது நம்ம வந்து இந்த அச்சில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு இந்த உரலில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயை நல்லா தடவி விட்டுறலாம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து டக்குன்னு வழுவலுன்னு வரும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 2 பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து உரலில் வந்து சேர்க்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை இந்த உரலில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பிழிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். கொலன்னு இல்லை. நம்ம சேர்த்துருக்க அளவு வந்து தண்ணியோடைய அளவு கரெக்டாக இருக்கணும். மாவு வந்து திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி வந்து நல்ல மழன்னு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து பிழிஞ்சு விடுற சமயத்தில் நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் வெதுவெதுப்பான சூட்டில் பிழிஞ்சு விட்டுறக்கூடாது. தண்ணி வந்து நல்லா மழன்னு கொதிச்சதுக்கப்புறம் அதில் டைரெக்டாக நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். அரிசி மாவு மாதிரி வலுவலுன்னு டக்குன்னு வந்து இது வந்து விழுகாது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதிலே பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் வந்து பல்காக செய்கிறதா இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும். நம்ம வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், தண்ணியில் வந்து நல்ல மழன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே வந்து கொதிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து பக்குவமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், கோதுமை நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இதை வடித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ஆற விட்டுறலாம். அதுக்கு இடையில் நம்ம வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடாய் சூடானதுமே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கூடவே ஒரே ஒரு கேரட்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 5 பல்லு பூண்டையும் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு வந்து கூடுதலாக வேணும்னா 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கிரேவி ரொம்ப வேணாம் அப்படின்னு சொன்னாக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற சமயத்தில் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல கூடுதல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து இதுக்கு சேர்க்கலாம். பாருங்கள் நூடுல்ஸ் வந்து கொல கொலன்னு இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நூடுல்ஸு கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயும் அதே பக்குவத்துலேயும் இருக்குது. இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா திக்காக நம்ம வந்து நூடுல்ஸ் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் அதாவது ரோட்டோர கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே அதே பக்குவத்திலே இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கோதுமை மாவில் நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.